இந்த கிதியோன் இரண்டாவதாக நம்பர் 2 இரண்டாவதாக இவர் என்ன ஆண்டவர் இவனை நம்புறதற்கு இல்லைன்னா இவனை கர்த்தர் தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன? நீங்க 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் மேல இருந்த 2வது அபிஷேகம் இல்லைன்னா ஆண்டவர் தேடுகிற ஒரு கிதியோன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிற ஒரு கிதியோன் யார் அப்படின்னு சொன்னா, நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறவர்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு தேவ மனுஷன் தான் கிதியோன். இந்த மீதியானியர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மீதியானியர் முதலாவதாக விதைக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விதையை வளர விடாம தங்களுடைய கால்களினாலும் தங்களுடைய மிருகங்களினாலும் அந்த விதையை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க. அந்த விதையிலே அது முளைக்காதபடி அழிச்சிருவாங்க. ஆனா நெக்ஸ்ட் அடுத்து இந்த மீதியானியர்கள் செய்கிற 2வது மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, ஒருவேளை அந்த விதை அப்படியே விதைக்கப்பட்டு மழை தண்ணி ஊத்தி அந்த விதை அப்படியே மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விதை விளைச்சல் கொடுக்கிற அந்த நேரத்தில் அதை திரும்பவும் அழித்து போடுகிறவர்கள் தான் இந்த மீதியானியர்கள். அப்போ இந்த கிதியோன் காப்பாத்துறாரு. ஃபர்ஸ்ட் விதையை காப்பாத்துறாரு, 2வது எதை காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா, விளைச்சலுக்காக ரெடியா நிற்கிற அந்த கதிர்களை அவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2வது நம்மேல கர்த்தர் இந்த உபவாச ஜபத்தில் 2வது அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். எந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அப்படின்னா, விளைச்சலுக்காய் காத்திருக்கிற அந்த விளைச்சலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மரங்களை காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னும் விளையல்ல, இன்னும் கனி கொடுக்கல, இன்னும் பயனுள்ள பாத்திரமா அது மாறல. ஆனா அதற்கு நேராக ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் எதுல ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்னா, அந்த கனி கொடுக்கிற நேரம் வரைக்கும் நல்லா வந்துடுறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் போது அவங்க சாட்சியா வாழ்றதற்கு அப்படியே கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஏறக்குறைய தாண்டிட்டாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வந்துட்டாங்க. அந்த டைம் கர்த்தருக்காக பயன்படுகிற நேரம் வருது பாருங்க, அந்த நேரத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சவங்க, விசுவாசத்தோட ஆரம்பிச்சவங்க, நல்ல திருச்சபைக்கு போயிட்டு இருந்தவங்க, அவங்கள குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கமே வைத்திருந்தார். ஆனால் சமீபத்திலே ஏற்பட்ட சில புயல்களினால இப்போ அவங்க கனி கொடுக்க முடியாதபடி, இவன் ஸ்பிரிச்சுவல்ல இவன் ரொம்ப நல்லா வருவான், இவன் ஊழியம் செய்வான், இவன் சர்ச்சுக்கு சாட்சியா வாழ்வான் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாறி கிடக்கிறாங்க. பாருங்க, சில குடும்பத்தில் இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. சண்டே ஸ்கூலுக்கு வர்றது மட்டும் இல்ல, நல்ல மனப்பாட வசனத்தெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, சண்டே ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அந்த சண்டே ஸ்கூல் பருவம் முடிஞ்சு அடுத்து ஒரு டீன்ஸ் அப்படியே 9th 10th வர்றாங்க பாருங்களேன், அப்போ திருச்சபைக்கு போகிறதையே ரொம்ப ஸ்லோ பண்ணுவாங்க, எழும்புறதை ரொம்ப லேட் பண்ணுவாங்க, சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கே தயங்குவாங்க, அப்படியே ஆண்டவரோட தொடர்புக்குள்ளே வரமாட்டாங்க. இனிதான் அவன் கனி கொடுக்கிற காலம், இனிதான் கர்த்தருக்காக பயன்படுகிற காலம். ஆனால் சத்துரு அந்த விதைக்கு அவனை தப்பிச்சிட்டான். அவன் முளைக்காதபடி இருக்கிறதுக்கு நம்ம காப்பாற்றிட்டோம். அவனை கொண்டு கரெக்டாக சண்டே ஸ்கூல் விட்டுருவாங்க, கொண்டு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அவனை பாடம் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பைபிளை படிக்க வச்சுருவாங்க.
ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிற்பாடு சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையை கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த வாலிப தம்பியை கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் திட்டுவான், அவன் பிரச்சனை பண்ணுவான், அவன் கோவப்படுவான்னு சொல்லி நிறைய பேர் அமைதியாயிருவாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த விளைச்சலுக்காக ஆயத்தமாய் இருக்கிற அந்த பிள்ளையை காப்பாற்றுகிற கிதியோன்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்திலே தேடி வந்திருக்கிறார். யாரெல்லாம் நட்டு விதைத்து அவங்களுக்கு வசனம் தெரியும், அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், அவங்க சின்ன வயசுலேருந்து சர்ச்சிலேயே வளர்க்கப்பட்டவர்கள், ஆனால் இப்போ சமீப காலமாக ஆண்டவரை விட்டு தூரத்தில் போனேன், காலேஜுக்கு போன உடனே மாறி போனேன், பெரிய ஸ்கூலுக்கு போன உடனே மாறி போனேன், ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அந்த நபரை காப்பாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளை இடுவாராக. உங்கள் பிள்ளைய 10th வரைக்கும் பாதுகாக்கிறது உங்கள் வேலை மட்டும் இல்லை. உங்கள் பிள்ளையை எது வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், அவனா தேவனை சந்திக்கிற வரைக்கும் அவனை பாதுகாக்கணும், அவனா கர்த்தரை விசுவாசிக்கிற வரைக்கும், ஆண்டவரிடத்துல டைரக்டா அவன் கேட்க பண்ணுகிற வரைக்கும் அந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டிய கடமையை கர்த்தர் கிதியோன்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கனி கொடுக்கிற நேரத்தில் பின்மாறி போனாங்களா? பாஸ்டர் சின்ன வயசில் ரொம்ப நல்லா இருந்தான், 6th படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தான், சண்டே ஸ்கூல் போகிற வரைக்கும் நல்லா இருந்தான், ஆனால் இப்போ கொஞ்சம் தடுமாறுறான், இப்போ கொஞ்சம் வேற வழியில் போகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு எந்த பெற்றோர்கள் வருத்தத்தோடு வந்திருந்தாலும் நான் நம்புகிறேன், இந்த கிதியோனுடைய அபிஷேகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த கிதியோனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும், சத்துரு கனி கொடுக்க வேண்டியதை நாசம் பண்ணி அநேகருடைய விளைச்சலை கெடுத்து போட்டாலும், இந்த கிதியோன் தன்னுடைய புயத்தினால் அநேகரை காப்பாற்றி கொண்டான். அதனாலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. இந்த உபவாச ஜெபத்திலே நிறைய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்க வீட்டில் நீங்க தான் பராக்கிரமசாலி, உங்க திருச்சபையில் நீங்க தான் பராக்கிரமசாலி, உங்க தெருவில் நீங்க தான் பராக்கிரமசாலி. கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்கு ஒரு கிருபை. அல்லேலூயா. விளைச்சலை பார்க்கிற வரைக்கும், விளைச்சலை பார்க்கிற வரைக்கும், கனியை பார்க்கிற வரைக்கும் அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் என்னுடைய கரத்திலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது கிதியோனுடைய அபிஷேகம், இது கிதியோனுடைய பட்டயம், இது கிதியோனுடைய அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஆண்டவரே அந்த கிதியோனுடைய ஒரு வல்லமையை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளை இடுவீராக. கேளுங்க, அப்பா பார்த்து கேளுங்க, அப்பா அந்த கிதியோனுடைய மகிமை என்மேல் இருப்பதாக, அந்த கிதியோனுடைய வல்லமை என்மேல் கடந்து வருவதாக, அந்த கிதியோனுடைய அபிஷேகம் என்மேல் கடந்து வருவதாக. பூக்கிறதற்கு ஆயத்தமா இருக்குது, கனி கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளையில கனி கொடுக்கும், ஆனா இடையில சத்துரு அதை பறித்து கொள்ளுகிறதற்கு, அழித்து போடுவதற்கு வருகிற அந்த சத்துருக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறதற்கு ஒரு கிதியோனுடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. லப்தானா மரஹதலரமா லோதாரலமா தானகரலமா. அந்த ஞானம் இப்பொழுது உண்டாவதாக, அந்த தைரியம் இப்பொழுது உண்டாவதாக, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்பொழுது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த கிதியோனுடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இறங்குறதற்காக நன்றி, இறங்குறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த கிதியோனுடைய அபிஷேகம், விதைகளை காப்பாற்றுகிறவன் கிதியோன். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதை வாங்காம நம்ம யாரும் போகவே கூடாது. நீங்க வாங்கணும். முதல் அபிஷேகம் என்ன வாங்கணும்னா, ஆண்டவரே விதையை காப்பாற்றக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தருவீராக.
என்னை சுற்றி எங்கும் ஆண்டவருடைய வசனம், என்னை சுற்றி எங்கும் ஆண்டவருடைய வசனம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என் பிள்ளைக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, என் பிள்ளைக்கு என்ன தெரியும்னா வசனம் தெரியும். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு வசனம் தெரியும். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வசனம் தெரியும். நான் நம்புறேன், அந்த வசனம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த வசனம் அவன் எங்க போனாலும் அவனை வாழ வைக்கும். அவன் எங்க போனாலும் மீண்டு திரும்பி வருவான். வசனம் விதைக்கப்பட்ட ஒரு மனிதன் எகிப்தருடைய அடிமைத்தனத்திற்குள்ள போனாலும் அங்கே ராஜாவாய் மாறுவான். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நான் எதை பாதுகாக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அப்படின்னா, மீதியானியர்கள் என் விளைச்சலை அப்படியே ஃப்ரூட்ஸ் கனி கொடுக்கிற அந்த காரியத்தை உடைக்கும் போது அதையும் காப்பாற்றக்கூடிய கிருபையை. உங்களுடைய வீட்டில் டீன்ஸ் பிள்ளைகள் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யூத்ஸ் இருக்கிறாங்களா? கனி கொடுக்கிற அந்த வயசு வந்துட்டாங்களா? அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. நீங்கள் ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவர் சொல்ற, நான் ஒருவன் மாத்திரம். கர்த்தர் ஒருத்தரை தான் தேடுறாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருத்தர் மூலமா என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார். நம்ம எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் எவ்வளோ பெரிய மகிமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நம்புறேன், அந்த ஒருத்தருடைய லிஸ்ட் முடிஞ்சு போகல. அந்த ஒருத்தருடைய குணங்கள் இன்னும் முடியல. கர்த்தர் அடுத்து ஒருத்தர் அப்படி எழுப்ப போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அதுக்கு முன்னாடி நம்முடைய காலம் முடியுமானால், நம்முடைய சரீரம் படுத்து கிடக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் சொல்லணும், இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு நபரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த ஒரு நபர் தான் என்னுடைய ஊழியத்திற்கு காரணம். இந்த நபர் தான் என்னுடைய ஊழியத்திற்கு காரணம். ஆமென். மகா பெரிய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன். அவர் ஒவ்வொரு நாளும் இரவிலே கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சுட்டு வந்ததற்கு பிறகு தெருவில் போய் சுவிசேஷன் சொல்றது அவருடைய வழக்கம். அப்போ யாருக்கு அவர் சுவிசேஷன் சொல்றாரோ அந்த சுவிசேஷன் சொல்ற அந்த நபருடைய பேரை, அந்த அவருடைய இடத்தை எழுதி வைப்பார். பேப்பரில் அவருடைய டைரியில் எழுதி வச்சு அவர் ஜெபம் பண்ணுவார். ஒரு பக்கத்தில் அந்த நபருடைய பேர், இன்னொரு பக்கத்தில் அந்த அந்த பேப்பரை அப்படியே பிளாங்காக அப்படியே எதுவுமே எழுதாமல் விட்டுருவார். அப்போது அவருக்கு சுவிசேஷம் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு சுவிசேஷம் அறிவித்த டேட்டும் அவர் ரட்சிக்கப்பட்ட டேட்டும் இப்படி அவர் டைரியில் எழுதுகிறது அவர் வழக்கம். அப்போது நிறைய பேரை இந்த மாதிரி ஆயத்தப்படுத்திட்டாரு. அவர் ஒரு நாள் மரித்து போனார். இது நடந்த சம்பவம். அவர் மரித்து போகும்போது என்னன்னா, அவருடைய அடக்க ஆராதனையில் நிறைய பேர் சாட்சி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதில் அவருடைய பையன் சொன்னானாமா, எங்கள் அப்பா டைரி எழுதுகிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய டைரியில் நிறைய சாட்சி இருக்குது. அவர் சுவிசேஷன் சொன்ன மனிதர்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சாட்சி நிறைய இருக்குது அப்படின்னு அந்த டைரியை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டைரியில் எல்லா பக்கங்களும் ஃபில் ஆயிருச்சு. அப்படின்னா யாருக்கெல்லாம் அவர் சுவிசேஷம் சொன்னாரோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பக்கம் மட்டும் பூர்த்தி ஆகாமல் இருந்துச்சு. யார் அப்படின்னா அவருடைய மகன், அவருடைய பையன். அப்போ ஒரு பேஜில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, என் பையனுக்காக இத்தனை நாட்கள் சுவிசேஷன் சொன்னேன், என் பையனுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசினேன், அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான்னு ஒரு பக்கத்தில் எழுதி இன்னொரு பக்கம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த அடக்க ஆராதனையில் அந்த டைரியை வாசித்த அந்த நபர் அவர் சொல்கிறாராம்மா, இந்த டைரியில் இருக்கிற எல்லா பேஜும் ஃபில்லாக இருக்கு, ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஒரு மனிதன் மட்டும்தான் இன்னும் தொடப்படலை அப்படின்னு சொன்னவோடு அந்த அடக்க ஆராதனையில் அந்த ஐயாவனுடைய பையன் கையை தூக்கி, இல்லை இல்லை,
இத்தனை நாட்களும் அவர் உயிரோடு இருக்கும்போது தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதா அவர் எழுதியிருந்தாரு. அவர் மரணத்திலையும் ஒரு நபரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி. என் பேர் அதுல எழுதுங்க, என்னுடைய பேர் அதுல எழுதுங்க. நாம் வெறும் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் இல்லை, எங்க அப்பா விட்டு போன ஊழியத்தை இன்னையிலிருந்து நான் செய்ய தொடங்குவேன்னு அந்த அடக்க ஆராதனையில் அந்த பையன் ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் நம்புறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிடில் பலன் கொடுக்காது, செத்ததே ஆகில் மிகுந்த பலம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜபம் வீண் போகாது, உன்னுடைய உபவாசம் வீண் போகாது, உன்னுடைய கண்ணீர் வீண் போகாது, உன்னுடைய அலைச்சல்கள் வீண் போகாது. என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளையை எப்படியாவது உங்களுடைய ஊழியக்காரனை மாத்தணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா, அது தப்பா, இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, நான் இந்த மாதிரி சொல்றதுனால தானே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, இல்ல நீ அப்படி சோர்ந்து போகாத. அத்தனை பேரும் அமைதியா இருக்கும் போது உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்குது அப்படின்னா அது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கிதியோனுடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. நீ பராக்கிரமசாலி, பரலோகம் உங்களை பார்க்கிறது, பரலோகம் உங்களை பார்க்கிறது. ஆமென். கனி கொடுக்க போகிற விதைகளை காப்பாற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் விதைய பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி. விதையை பாதுகாக்கிறது அவ்வளோ சுலபமாக பாதுகாத்துடலாம், அதை ரொம்ப அழகாக மறைச்சிடலாம், அதுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு தேவைப்படாது. ஆனால் எது ரொம்ப பாதுகாப்பு அவசியம்னா, இந்த கனி கொடுக்க போகிற அந்த நேரத்தில் ஒரு மரத்தை, ஒரு கனி விருட்சத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சவால், ரொம்ப பெரிய சவால். காற்று அடிக்கும், பிரச்சனை வரும், என்னென்னமோ வரும். ஆனால் நான் நம்புகிறேன், தேவன் தேடுகிற ஒரு கிதியோன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசோட விட்டுறாதீங்க, உங்கள் பிள்ளைகளை வாலிப வயசோட விட்டுறாதீங்க, உங்கள் கணவனாரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினதோட விட்டுறாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வெறும் ரட்சிக்கப்பட்ட உடனே விட்டுறாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை அழைக்கிறேன், கொஞ்சம் கூட்டத்தை உன் கையில் நான் கொடுக்க போகிறேன். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் மேலே ஊழிய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போகிறாரு. கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே கர்த்தர் வைக்க போகிறாரு. உங்களை பிலீவர் மாதிரி கர்த்தர் ட்ரீட் பண்ண விரும்பல. கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, உங்கள் கையில் கொஞ்சம் விதையை கொடுத்துட்டேன், அந்த விதையை நீங்கள் காப்பாற்றுங்க. உங்கள் கையில் அந்த விதையை முளைக்க பண்ணிட்டேன், அது கனி கொடுக்கிற வரைக்கும் காப்பாற்றக்கூடிய கிருபையை எனக்கு தருகிறவர். கைகளை மேல உயர்த்தி அந்த கிருபை உண்டாவதாக ராஜா. ஹல்லேலூயா. புயல்களை தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அந்த அவமானங்களை தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், முன்னாடியும் பின்னாடியும் பார்க்காத, மீதியானியரை பார்க்காத. மீதியானியர்கள் நிறைய பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ கனி கொடுக்க வேண்டிய நபர்களை வெட்டி சாச்சிட்டாங்க. கனி கொடுக்க வேண்டிய வயசுல பிள்ளைங்க தடுமாறி போயிட்டாங்க, கனி கொடுக்க வேண்டிய வயசுல பின்மாறி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கிதியோனுடைய அபிஷேகத்தை உன் தலை மேல வச்சு அங்கிருந்து மீதியானியர் வெட்டி வெட்டி வர வர அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை காப்பாற்றக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது நம்மேல் வைத்திருக்கிறார். என் மேல அந்த மகிமை வரட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, அந்த அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் வீணாகாது, நான் ஓடுற ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
எனக்கு தெரியும் வீணாகாது. ஆண்டவரே, நான் விதைச்ச விதை வீணாகாது, நான் பாதுகாத்தது வீணாகாது. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை காணும்படி கிருபை செய்கிற கர்த்தர் அவர். அப்பா, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பாடுவோம், பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுகா. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுகா. நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம். நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம். கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு. ஜெபம் செய்வதை நீ மறந்து